இது நவம்பர் 17, 1907 ஜப்பான்ல பல இடங்கள்ல வெள்ளத்தினால பல பேர் அவங்களோட வீடுகளை இழந்து பல உயிர்களும் போயிருந்த காலம் அது. கஷ்டப்பட்டு இருந்த இந்த குடும்பத்துக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல பறக்க போற இந்த குழந்தை ஜப்பானோட தலை சிறந்த பணக்காரர்களை ஒருத்தரா மாற போறாங்க. இந்த பாதையில ஏகப்பட்ட ஏமாற்றங்கள், ஏகப்பட்ட தோல்விகள், ஏகப்பட்ட இழப்புகள், இப்படி எக்கச்சக்கமா இருக்குது. வெல்கம் டு தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஹோண்டா. ஹோண்டாவோட அப்பா ஒரு சைக்கிள் கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு அண்ட் அவரோட அம்மா ஒரு நெசவாளி. நான் சொன்னதை வச்சே ஒன்று நல்லா புரிஞ்சிருக்கும், ஹோண்டாவோட ஃபேமிலி ஒன்றும் அவ்வளோ ரிச்சான ஃபேமிலியாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஹோண்டா கூட பிறந்தது 8 பேர், அதில் 5 பேர் சின்ன வயசுல இறந்து போறாங்க. 8 பேருக்கு வருமானம் கொடுக்குற அளவுக்கு வேலையை ஒன்றும் பார்க்கல அவங்களோட அப்பாவும் அம்மாவும். கூட பிறந்தவங்களோட இழப்பு ஹோண்டாக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு ஈடு கொடுக்க முடியாத ஒரு இழப்பாவே தான் இருக்கு. ஹோண்டாக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்புனா சுத்தமாக வராது. இவன் நல்லாவே படிக்க மாட்டேங்கான். ஆனால் எப்படி ஹோண்டாவோட அப்பா அம்மா ஈஸியாக ரிப்போர்ட் கார்டில் சைனை போட்டு அனுப்புகிறாங்கன்னு டீச்சருக்கு ஒரே டவுட். அப்போ தான் மொத்த குடும்பத்துக்குமே தெரிய வருது, ஹோண்டா ஃபேக்காக ஃபேமிலி ஸ்டாம்பை செஞ்சு ஃபேமிலியே சைன் போட்ட மாதிரி ஏமாற்றிட்டு இருந்திருக்கான். ஹோண்டா பண்ண இந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கே ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துது. ஏன்னா ஹோண்டா அவனோட சைனை மட்டும் போடல, கூட படிக்கிற நிறைய ஃப்ரெண்டுக்கு இந்த வேலையில் ஹெல்ப்பும் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பண்ணது ஹோண்டா சின்ன வயசாக இருக்கப்பவே. என்னதான் ஹோண்டாக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இந்த காரு சைக்கிள் மேல ஒரு ஆர்வம். அவரோட அப்பா கடைக்கு வர சைக்கிளை அவரே ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுவாராம். அப்படிதான் 1917 ஹோண்டாக்கு 11 வயசு இருக்கிறப்ப அவரோட ஊர்ல ஆர்ட் ஸ்மித்ங்கிற ஒரு பைலட் பைப்ளைனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாருங்கிற தகவல் அவருக்கு அதுக்கு போகுது. பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்து மேல ஏறி நின்று அந்த ஈவெண்ட்டை பார்க்காரு. ஹோண்டா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ் அவங்க வீட்டுக்கு போகுது. ஆனா இந்த வாட்டி ஹோண்டாக்கு கிளியெல்லாம் உழல. தன்னை மாதிரியே தான் பையனுக்கு இன்ஜினியரிங் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு புரிய வருது. எப்படியோ தன்னுடைய 15வது வயசுல அவரோட ஸ்கூலை முடிக்காரு. அப்போதான் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆடை பார்க்காரு. ஆச்சோகாய்ங்கிற ஒரு கார் சர்வீசிங் கம்பெனி மெக்கானிக் செட்டுக்கு ஆள் தேவைப்படுறதா போட்டிருக்காங்க. ஹோண்டாக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா கார் சர்வீசிங்கை பத்தி ஒரு நாலேஜும் கிடையாது. அவ்வளோ ஈஸியா காரை பத்தி தெரியாத ஒருத்தவங்களை வேலைக்கு சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்ப காருங்கிற ஒரு விஷயம் ரிச் பீப்புளால மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடியும். அப்படி வேலை தெரியாம ஏடா கூடமா எதாவது பண்றேன்னா மொத்த கராஜி மூடிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஆனா ஹோண்டாக்கு அந்த வேலை கண்டிப்பா தேவைப்படுது. அதுக்காக என்ன வேணா பண்ண தயாரா இருக்காரு. கராஜை கிளீன் பண்றது, தரையை துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, ஓனரோட குழந்தைய பாத்துக்கிறது சொல்லி எதுக்கு வந்தோங்கிறதே மறக்கிற அளவுக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை வாங்குறாரு ஓனர். இதுவும் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு சொல்லி வேலை பார்க்காரு. ஆனா ஒரு வருஷமா இதே தான் திரும்பி பண்ண வைக்காரு. 1923 கிரேட் காண்டோங்கிற எர்த்குவேக் ஜப்பானையுமே பதற வைக்குது. இதுல 1,30,000 பேர் இறந்திருக்கலாம்னு ரிப்போர்ட் சொல்லுது. கிட்டத்தட்ட 60% மக்கள் அவங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க. இதுல அதிகமா பாதிக்கப்பட்ட இடம் யோகோஹாமா சிட்டி அண்ட் டோக்கியோ சிட்டி. ஹோண்டா வேலை பார்க்குற கராஜும் இதே டோக்கியோல தான் இருக்கு. இந்த ஆட்சோகை கராஜ்ல வேலை பார்க்குற முக்காவாசி மெக்கானிக்ஸோட வீடும் இடிஞ்சு போகுது. நிறைய மெக்கானிக் அவங்களோட வீடுகளை சரி பண்ண போறாங்க. ஆட்சோகை கராஜ்ல ஓனர் அண்ட் ஹோண்டா மட்டும்தான் இருக்காங்க. கூடயே வேலை பார்க்க வேண்டிய வண்டிகளும் ஏகப்பட்டது வரிசையா நிக்குது. இது நாள் வரைக்கும் ஹோண்டாவை காரு பக்கமே வரவிடாம பண்ண ஓனருக்கு வேற வழியே இல்லை. ஹோண்டாவோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படுது. ஹோண்டாக்கும் காரு மேல இருக்கிற ஆர்வம் ஒரு துளி கூட குறையாம அப்படியே இருக்கு. விதவிதமான கார் வருது, புது நாலேஜை டெய்லி கெயின் பண்ணிருக்காரு. உடனே அவரோட சொந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு கராஜை செட் பண்றாரு. கஸ்டமரும் நிறைய பேர் வராங்க, பிசினஸும் நல்லா போயிட்டு இருக்கு. அப்போதான் இவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் ரிப்பேர் மட்டும் பண்ணணும், இந்த காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை செய்யக்கூடாதுன்னு தோணுது. டோகாய் சேகி ஹெவி இண்டஸ்ட்ரின்னு ஸ்டார்ட் பண்றாரு. ஹோண்டாக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிஸ்டன் ரிங் பண்ண தெரியல. இதுக்காக ஜப்பான்ல இருக்க நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய காலேஜுக்கு போய் மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸை பத்தி படிக்கிறாரு. 1939 கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபெக்டான பிஸ்டன் ரிங் செய்யற அளவுக்கு நாலேஜ் வருது. அட் த சேம் டைம் டொயோட்டா கம்பெனில இருந்து ஹோண்டாவோட டோகாய் கம்பெனிக்கு 1000 பிஸ்டன் ரிங் செஞ்சு தர்றதுக்கு ஆர்டர் வருது. டொயோட்டா மாதிரி பெரிய கம்பெனி நமக்கு ஆர்டர் தராங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே 1000 பிஸ்டன் ரிங்கை டெலிவர் பண்றாரு. ஆனா இங்க தான் ஒரு சோகமான விஷயம் நடக்குது.
அவர் டொயோட்டாக்கு சப்மிட் பண்ண 1000 பிஸ்டன் ரிங்ல வெறும் 3 மட்டும் தான் செலக்ட் ஆகுது. மீதி 997 பிஸ்டன் ரிங் டொயோட்டாவோட குவாலிட்டி செக் டீம்னால ரிஜெக்ட் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட ஹோண்டா இதுக்காக 8 வருஷம் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணியிருக்காரு. அண்ட் அவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே செலவு பண்ணியிருந்தாரு. ஆனா வேற வழியே இல்ல, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு செலவு பண்ணியாச்சு. இதே பிஸ்டன் ரிங்க எப்படி செய்யுங்கிறத இன்னும் பர்ஃபெக்டா கத்துக்கிறாரு. டே பை டே இவரோட கம்பெனி இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்ல இருந்து ஆர்டர் வர ஆரம்பிக்குது. பணமும் வந்து குமியுது. ஜப்பான்ல 2 இடத்துல அவரோட ஃபேக்டரியை செட் பண்றாரு. ஆனா திருப்பி 1941 ஜப்பான் வாருக்குள்ள போறாங்க. ஹோண்டாவோட ஒரு ஃபேக்டரி பாம்னால இடிஞ்சு விழுகுது. அடுத்த வருஷமே ஒரு எர்த்குவேக்னால மீதி இருந்த அந்த ஒரு ஃபேக்டரியும் இடிஞ்சு போகுது. இடிஞ்சு போனது அவரோட ஃபேக்டரி மட்டும் இல்ல, 10 வருஷம் கனவு. வாரம் முடிஞ்ச பிறகு ஃபியூலோட பிரைஸ் செம்ம ஹை ஆகுது. அங்க இருக்கிற ஜாப்பனீஸ் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எங்க போனாலும் ஒன்று நடந்து போகணும் இல்லைன்னா சைக்கிளில் போகணும், அவ்வளோதான் அவங்களோட தாட்டாகவே இருந்துச்சு. ஜப்பான்ல சைக்கிளுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாகுது. ஹோண்டாக்கும் அப்போதான் ஒன்று புரியுது, இந்த சைக்கிள் டிமாண்ட்ல ஏதாவது பிரோஜனமா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு யோசிக்காரு. அட் த சேம் டைம் மக்களுக்கும் பிரோஜனமா இருக்கணும்னு நினைக்காரு. ஏற்கனவே மக்கள்கிட்ட இருக்கிற சைக்கிளை ஒரு சின்ன மோட்டாரை டிசைன் பண்ணி வைக்காங்க. இதனால மக்களும் கஷ்டப்பட தேவையில்லை. அதே மாதிரி ஒரு சைக்கிளை மேக்ஸிமம் 2 பேர் தான் போவாங்க. அதனால காருக்கு தேவைப்படுற அளவுக்கு ஃபோர்ஸ் இந்த சைக்கிளுக்கு தேவைப்படாது. ஃபியூலோட கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாகுது. இது ஜப்பான்ல இருக்கிற நிறைய சைக்கிள் யூஸ் பண்ற மக்களோட கண்களுக்கு போகுது. வேர்ட் ஆஃப் மவுத்ல ஹோண்டாவோட இந்த மோட்டார் சைக்கிள் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. 1948ல ப்ராப்பரா ஹோண்டா மோட்டார் கார்பரேஷன்ங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. ஹோண்டா டி டைப், ஹோண்டா சூப்பர் கார் அடுத்தடுத்து மாடலை லான்ச் பண்ணி பைக் செக்மெண்ட்ல ஜப்பான் ஸ்ட்ராங் காம்படிட்டர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா கம்பெனி மாதிரியும் அமெரிக்கன் மார்க்கெட்டை பிடிக்கணும்னு சொல்லி அமெரிக்காவில் லான்ச் ஆகிறாங்க. அமெரிக்கன்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஒரு நான் அமெரிக்கன் பிராண்டை நம்பவே மாட்டாங்க. இதுக்காக ஹோண்டா அவங்களோட மொத்த காசையுமே அட்வர்டைசிங்கில் செலவு பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தி மார்க்கெட் ஷேரை யூஎஸ்ல கேப்சர் பண்ணுறாங்க ஹோண்டா. இதுக்கு அப்புறமாட்டி தான் கார் செக்மெண்ட்குள்ளே வராங்க. ஹோண்டாவோட கார் எவ்வளோ சக்ஸஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர் ரொம்ப முக்கியமானது, அதை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஹோண்டாவோட ஸ்டோரி வெறும் 1 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன், நல்லா கேளுங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மேபி ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம், ஆர் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். லிசன், ஹோண்டா ஒவ்வொரு வாட்டியும் தோக்குறப்ப அவர் மைண்டில் இருந்தது அடுத்த ஒரு ட்ரை கண்டிப்பாக நம்மளோட ஏம் கிட்ட கொண்டு போகும் தான் நம்பினாரு. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறப்ப அவர் 100% அவரை நம்பினாரு. அதுதான் ஹோண்டாவை எவ்வளோ தோல்விகள் அடைஞ்சாலும் அடுத்து என்னங்கிற தேடலுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்படி மட்டும் அவர் யோசிக்காமல் இருந்தால் ஹோண்டா மோட்டார் உலகத்துல தலை சிறந்த ஒரு நிறுவனமா ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது. உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன், பிலீவ் இன் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டோரி உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தால், எப்படி அனாதையாக இருந்த ஒருத்தர் $10 பில்லியன் மதிப்புள்ள ரோலெக்ஸுங்கிற சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பாருங்கிற தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். செம மோட்டிவேட்டிங்காக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.